குறி வைத்தால் தவறவே மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்மளோட சிஎம் சார் இன்றைக்கி சிஎம் ஆகியிருக்கார். அப்படிலாம் ஈஸியாக விஜய்லாம் இனிமேல் சொல்லிட முடியாது. ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜெயந்தி வாசு மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் நான் வந்து டிவிகேவோட கேம்பெயின், அந்த எலெக்ஷன் டைம் போலிங், இதை பற்றிலாம் நிறையா நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ணலை. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் கான்செப்டை ரொம்ப அழகாக புத்திசாலித்தனமாக விஜய் சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது அவரே ஓப்பனாக வீடியோஸில் சொல்லியிருக்காரு. அவரோட பிரச்சாரத்தில் வின் பண்ணி பதவி ஏற்பு பிரமாணம் அந்த டைமில் கூட அந்த கான்செப்டை சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் இல்லையா? ஸோ நம்மளோட அடுத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பேட்ச் பார்த்திங்கன்னா May 31 பௌர்ணமி அன்னைக்கு வருதுங்க, சண்டே. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் முன்னாடி நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். அட்மிஷனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோடது வந்து ஜென்ரலாகவே பிரம்ம முகூர்த்தம் டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 5:30 ஸ்டார்ட் பண்ண முடியும் போது 8:30 ஆகிடும். என்னோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒர்க் ஷாப் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களை செய்ய வைப்பேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு டெக்னிக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன், ஜேர்னலிங், விஷன் போர்ட். இப்போ எப்படி ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்து டிரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது கூட இந்த கான்செப்டில் தான் ஒளிஞ்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ண போகிறோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 87% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் காசு நான் வாங்குறதில்ல. சப்ஸ்கிரைப்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், என் வீடியோஸ் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். ஓகே, நம்ம நடந்துகிட்டே பேசலாமா? ஸோ டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி அதிகமான ட்ரால்ஸ்க்கும் கிண்டல், கேலி, நையாண்டி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இது எல்லாத்துக்கும் ஆளான ஒரு கட்சி தான் டிவிகே. ஸோ டிவிகே கட்சியில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களே கிண்டல் பண்ண டைம் எல்லாம் இருக்குது. ரொம்பலாம் முன்னாடி இல்லை, ஒரு 10-20 நாள் முன்னாடி வரைக்கும் அணில் குட்டின்னு சொன்னாங்க, அது இதுன்னு சொன்னாங்க, தற்குறி கூட்டம்னு மெயினாக சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிவிகே கட்சியில் இருக்காங்க, அந்த துண்டு போட்டிருக்காங்கனாலே இந்த ட்ரால்லாம் நடந்தது, சரிங்களா? பட் ஆனால் இன்றைக்கி போய் நம்ம முதலால் கட்சியில் சேர்ந்துடணும்ப்பா அப்படின்னு ஜனங்க யோசிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. எல்லாருமே வந்து அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 5 பாயிண்ட் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை நினைக்கணும், மனசார நினைக்கணும். நீங்கள் அந்த விஷயத்தை மனசார நம்பணும். அப்படி நம்பினா மட்டுமே போதுமானது. அதில் நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் அது அதை விட ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி. இப்போ விஜய் சார் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு கேம்பெயின்லையும் சொல்லுவார், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் வந்து நிறையா பேருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. யாருக்குன்னா பப்ளிக்கு வந்து இல்லை. உள்ளே வந்துக்கோங்கம்மா, வெயிலாக இருக்குது. பப்ளிக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இல்லை. ஒரு டவுட்லேயே தான் இருந்தாங்க. ஒரு கட்சியாகவே மதிக்காமல் மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ட்டாங்க, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. பட் விஜய் சார் வந்து ஹி வாஸ் ஸோ சூப்பர் கான்ஃபிடென்ட் சேயிங் தட் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, அது என்ன ஆட்சிக்கு வந்தா நம்ம தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மேபி அப்போசிஷன் பார்ட்டியாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் டைரெக்டாக சிஎம்மோட சீட்லேயே உட்காந்துட்டார். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த யூனிவர்ஸ்க்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது. நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கோ, கேட்குற பணத்துக்கோ, ஆசைப்படுற பதவிக்கோ, பேருக்கோ, புகழுக்கோ உங்களுக்கு தான் லிமிட்டேஷன். உங்கள் புத்திக்குள்ளே தான் லிமிட்டேஷன், உங்கள் மனசுக்குள்ளே தான் லிமிட்டேஷன். ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்போம், அவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குமா, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தோணும். யூனிவர்ஸ்க்கு அது தோணாது. யூனிவர்ஸ்க்கு அப்படி ஒரு லைனே கிடையாது. நீங்கள் ஆசைப்படுறது தான் லிமிட். எவ்வளோ பெருசு வேணால் ஆசைப்படலாம். இப்போது எப்படி சொல்லலாம், பப்ளிக் வந்து பட்ட சந்தேகத்தை ஒரு துளி அவர் பட்டிருந்தாருன்னா இந்த அளவுக்கு எனர்ஜி கிடைக்காது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் யூனிவர்ஸில் இருக்கிற ஒரே ஒரு பெரிய சீக்ரெட் வந்து நீங்கள் அந்த விஷயத்தை நம்பணும், மனசார நம்பணும். செகண்ட் பாயிண்ட் வந்து அது உங்கள் மைண்டுக்கு கொண்டு வர்றீங்க, அதை நீங்கள் வந்து நம்புறீங்க, அதுக்கு வந்து ப்ராசஸ், அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இப்போ விஜய் சார் எடுத்துக்கலாம். நான் வந்து சீஃப் மினிஸ்டராக போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா இது நடந்திருக்குமா?
எவ்வளோ கஷ்டம். இந்த கரூர் இன்சிடெண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க, அப்படி தான் அவர் ரிமாண்ட் ஆகிற அளவுக்கு ப்ரெஷர் போட்டாங்க. வெளியே வந்தாவே அசிங்கப்படுத்தினாங்க. அவரோட எல்லா வீடியோஸும் ட்ரால் செய்யப்பட்டது. பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணாங்க. கரெக்டான நெக் டு நெக் டைமில் பர்சனல் லைஃப் பற்றின ஒரு பெரிய இஷ்யூ தூக்கி சோஷியல் மீடியாவுக்குள்ளே போட்டாங்க. பட் அசரவே இல்லை மனுஷன். அதுக்கான ஸ்டெப்பை, அதுக்கான ஆக்ஷனை லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எடுத்தார். இதுதான் நம்ம யாருமே அதிகமாக செய்யாமல் விடுற விஷயம். நினைப்போம், ஆசைப்படுவோம், நம்புறது கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் நம்ம கம்மி தான். நம்ம நம்ப மாட்டோம். நம்மளுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை கிடையவே கிடையாது. கெட்டதை வேணால் நம்ம நம்புவோம். அப்புறம் அதுக்கான ஸ்டெப்பை எடுக்க மாட்டோம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வர தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேஸ்ட் பண்ணும்போது இன்னொருத்தங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தங்க அதை எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருப்பாங்க. எதுவுமே உங்கள் புத்திக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது வெறும் ஐடியா தான். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் நினச்சதை இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா? அவர் என்ன பண்ணலை, மற்ற யாருக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. விஜய் சார் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல. கவனிச்சிங்களா? ஒரு சிஎம் கேண்டிடேட், ஒரு கட்சியோட தலைவர், கட்சி ஆரம்பித்து சீஃப் மினிஸ்டரே ஆகி முடிஞ்சாச்சுங்க. பதவியேற்பு பிரமாணமே நடந்துருச்சு. இன்னுமே அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல. ஒரு வீடியோ அவர் ரிப்ளை வீடியோ கொடுக்கல, கரூர் இன்சிடெண்ட்டை தவிர. அதுவுமே எப்படி கொடுத்துருந்தாருன்னு உங்கள் எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு கூட தெரியும். தட்ஸ் நாட் நீடட். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நான் நல்லவன் தான், நான் உத்தமன் தான், நான் உழைக்கிறேன், நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ரிசல்ட்டை கண்டிப்பாக ரிசல்ட்டை காமிச்சிட்டாரா? ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. 108 தொகுதி ஜெயிச்சார் மெஜாரிட்டியில். அண்ட் கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதுவுமே நடத்தி முடிச்சாச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிக்கு இந்த டிவிகேவோட வெற்றி ஒரு பெரிய எக்ஸாம்பிள் டார்லிங்ஸ். அதை நீங்கள் எல்லாருமே பர்சனலாக எடுக்கணும். ஜென்ரலாகவே நம்மளுக்கு நியூஸில் வர்றது, நம்மளை சுற்றி நடக்கிற பாலிட்டிக்ஸ் மெயினாக உள்ளே வந்துக்கோங்க. மெயினாக நடக்கிற பாலிட்டிக்ஸை எடுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி, திஸ் மேன் மேட் அ ஹிஸ்ட்ரி. விஜய் சார் ஒரு வரலாறே படைச்சிட்டாரு. இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நல்லது நிறையா இருக்குது. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்க பாருங்கள், என்னோடய ஐடி கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். லைக் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் முக்கியமாக உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவீங்க. அந்த கார் எப்படி இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கணும், அது ஓட்டுற மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த ட்ரிவன் ஃபோர்ஸ், அதுக்கான சோர்ஸ் பணத்தை நீங்கள் சம்பாரித்து அந்த ஷோரூம் போய் காரை புக் பண்ணுற வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த ஜேர்னியில் பல சாத்தான்கள் டான்ஸ் ஆடும். விஜய் சாருக்கு நடந்ததே. எத்தனை பேர் என்னென்னமோ பண்ணாங்கங்க. ஆனால் அந்த அந்த என்ன சொல்கிற அந்த குறி, அந்த கோல், அவரோட டெஸ்டினியிலிருந்து அவரோட ஃபோக்கஸ் மாறவே இல்லை. இதில் ராசி நட்சத்திரம், அவர் கடகராசி, பூச நட்சத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. எந்த ராசியாக இருந்தாலும், என்ன நட்சத்திரமாக இருந்தாலும், என்ன லக்னமாக இருந்தாலும், இப்போ நிறைய பேர் இந்த கடவுள் நம்பிக்கை, கடவுளோட விரதம், ஸ்ரதை அதெல்லாத்தையும் கொஞ்சம் அவங்க போஸ்ட் பண்ணுறதே குறைச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்குங்கிறது இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் முட்டி போட்டு வேண்டி பண்ணாதான் இல்லை, கடவுள் இருக்கார், அந்த ஸ்தலங்களுக்குன்னே ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அதுவும் திருச்செந்தூர் அவருமே போனார். ஆனால் அதிகமான விஷயம் இந்த யூனிவர்ஸில் உங்களுக்கு வேணுங்கிறது எப்படி நடக்குதுன்னா, இங்கே நீங்கள் யோசிக்கிறதுல தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நான் அப்சர்வ் பண்ண டெக்னிக்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட 7 பேட்சஸ் எடுத்துட்டேன். இது 8th பேட்ச் என்னோடது. ஸோ 8 இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா சீக்ரெட்ஸ், நீங்கள் என்ன வேணால் ஆசைப்படுங்களேன். கேட்பாங்க, மேம் வாட் இஸ் அ டாபிக், பணமா, பேரா, புகழா, பதவியா, ரிலேஷன்ஷிப்பா, எதுனாலும் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதுதானே கான்செப்ட். அது இந்த செஷனில் இருக்கும். ஸோ மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 8:30 ஆகிடும்.
ஸோ எல்லாருமே ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நான் குரூப்பில் கொடுத்துருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சீக்கிரமாக 2 lakh டச் பண்ணணும். எனக்கு அது ஒரு ஆசை இருக்குது. அந்த ஒரு டேட்குள்ளே அச்சீவ் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். சாய்ராம்.